ஸோ அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிச்சது தேவையில்லாத வேலைன்றதை நம்மளுடைய கர்ட் அங்கிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரிக்கிஷி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ராக் வேஸ்டன் பண்ணதை பற்றி பேசியிருக்காரு. கூடவே நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியதுக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காம ரெசல் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ராயல் ரம்பிள் 2025 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ரெசல் வாட்ஸ். அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் நம்ம ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 40 மின் ராயல் ரம்பிளாக நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நேற்று நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரெசல் வாட்ஸ் சொல்லியிருக்காங்க 40 மின் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 40 மின் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அந்த ராயல் ரம்பிள் கூட நம்மளுடைய ஆல்பர்ட் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 30 மனாக தான் நடந்துச்சு. 2018 WWE 50 மன் ராயல் ரம்பிளாக நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 40 மன் ராயல் ரம்பிளே நடக்கல. பாசிபிளி இந்த ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 40 மன் ராயல் ரம்பிளாக நடக்கும்ன்றத ரெசல் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோடைய ராயல் ரம்பிள் பார்ட்டிசிபெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜான் சீனா மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒடிசி ஜான்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ஒடிசி ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டொமஸ்டிக் பப்ளிக் வயலன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி WWE சொல்லியிருந்தாங்களே, அது ரிலேட்டட் நம்மளுடைய ஒடிசி ஜான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஒடிசி ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற அலகேஷன் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன WWE ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது எதுவும் உண்மை இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளுடைய ஒடிசி ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி WWE வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒடிசி ஜான்ஸையும் நியூ டே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி லைன்ஸ்லாம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம், இதை வச்சு பிக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூ டே விட்டு துரத்தலாம்ன்ற மாதிரி பிளான்ஸ்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. பட் ஒடிசி ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அலிகேஷன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த அலிகேஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE சொல்கிறது உண்மை இல்லைன்றதை நம்மளுடைய ஒடிசி ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ WWEக்கு இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டால்பி ஆலன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய டால்பி ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா AEWல கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்க போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. AEWயோட ஃபார்மர் TNT சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஸ்டாரான டால்பி ஆலன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் எடுக்க போறாருன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட் அவர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போகிற அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அவர் ட்ரை பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டாரு. இப்போ வரைக்கும் செகண்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி இப்போ வரைக்கும் அவர் மூவ் ஆக போறாருன்றதை ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேரன் கார்பன் பற்றி தான். ஸோ பேரன் கார்பனை WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய NJPW வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரன் கார்பனை சைன் பண்ண ரெடியாக இருக்காங்களாமா. அவருக்கான இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் NJPW வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்கன்றதா சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவரை வந்து நம்ம NJPWல பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE என்னதான் ஸ்டார்டிங்கில் பேரன் கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணியிருந்தாலும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மொக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி கார்பன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புவரான கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவருடைய ஒஸ்ட் கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மேட் கேப் மாஸையும் சேர்த்தாங்க. ஸோ ரொம்பவே வச்சு கொலபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தலைவன் திரும்ப NXT போனார். ஸோ டாக் டீம் டைட்டில்ஸில் வின் பண்ணார். இப்போ கூட அப்போலோ கிறிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா NXTல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைட்டில் ரன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 2016 அவருக்கான கால் அப் வந்துச்சு. அதே ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்ட்ரே ஜெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு. ஆண்ட்ரே ஜெயின் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மணி இந்த பேங்க் வின் பண்ணியிருக்காரு. கிங் ஆஃப் த ரிங்காகவும் இருந்திருக்காரு. ஸோ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் NXTல 2 தடவை டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பேரன் கார்பன். ப்ராபப்ளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்தால் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் WWE ஒரு பெரிய டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய புக்கர் டீக்கும் ஜில்லா ஃபாட்டுக்குமான ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கர் டீ வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா ஃபாட்டுவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. க்ளீனாகவே டிஃபீட் பண்ணியிருக்காருங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அவருடைய நம்ம புக்கர் டீயோடைய ROWல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ரியாலிட்டி ஆஃப் ரெஸ்லிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார்ன்ற மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இப்போ வரைக்கும் புக்கர் டீ வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ புக்கர் டீ வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் மேட்ச் அப் கிடைக்கலனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆறாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்சி கிரீன் ரிலேட்டட் தான். ஸோ செல்சி கிரீன் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப WWE வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தால் நல்லா இருக்கும்ன்றதை வந்து நம்மளுடைய செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.
செல்சி கிரீன் இப்போ வரைக்கும் கரண்டாக விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜாட் கிரைடர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டபிள்யூ வந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அவங்க வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டபிள்யூ அவங்களுக்கான ப்ராப்பரான புஷ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாக் ரைடருடைய ஸ்டோரி லைன் ரிலேட்டட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் அவர் வருவாருன்றதை வந்து நம்ம செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. கடைசியாக 2 மெயின் அப்டேட், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹல்க் ஹோகன் ரிலேட்டட் அப்டேட்ஸையும் பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸோடைய டெபியூட் ரால நம்மளுடைய ஹல்க் ஹோகன் வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் பயங்கரமாக பூ பண்ணி தள்ளியிருந்தாங்க. இது ரிலேட்டட் நம்மளுடைய ரெஸ்லிங் அப்சர்வர் எரிக் பிச்சாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸோ ஹல்க் ஹோகனுக்குலாம் ஃபேன்ஸ் வந்து பூ பண்ணாங்களா, அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ட்ரம்போட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இன்வால்வ் ஆகிட்டார். ஸோ அதனால தான் வந்து ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளுடைய எரிக் பிச்சாஃப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்போட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹேவனஸ் மூமெண்ட்ஸும் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ரேலியிலேருந்து நிறைய இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஹல்க் ஹோகன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு பயங்கரமான பூ கிடச்சிருச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எரிக் பிச்சாஃப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 2 அப்டேட்ஸ் இருக்குது கடைசியாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் ரிலேட்டட் தான். ஸோ கர்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டச் மெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் 2 விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு மெயினாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா டபிள்யூலேருந்து ஃபுல்லாக டன் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா டபிள்யூட எல்லா கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டேன், நான் இதுக்கப்புறமா எதுவும் பண்ண போகிறது கிடையாதுன்றதை நம்ம கர்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெகசியிலேருந்து நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌடாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் டன் பண்ணிக்கிறேன், இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமாவும் டபிள்யூல எந்த ஒரு ரோலும் நான் எடுக்க போகிறது கிடையாதுன்றதை நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கர்ட் ஆங்கிள் இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருடைய ரெசில்மேனியா ஸ்டீக் தான். ஸோ டபிள்யூ அண்டர்டேக்கருடைய ரெசில்மேனியா ஸ்டீக்கை என் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டீக்கை பிரேக் பண்ணது ஸோ நம்ம பிராக் லெஸ்னர் வச்சு பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயம் தான்றதை சொல்கிறாங்க. பிராக் லெஸ்னரோட கெத்தை காட்டுறதுக்கு நீங்கள் அண்டர்டேக்கர் ஸ்டீக்கை வச்சு தான் காட்டணுன்றது அவசியம் இல்லை. பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸாக காட்டியிருக்கலாம், காட்டவும் செஞ்சுருக்காங்க. பட் அந்த அண்டர்டேக்கரோட ஸ்டீக்கை முடிக்க வச்சதெல்லாம் கொஞ்சம் அன்னெசரியானதுன்றதை நம்முடைய கர்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியனே சொல்லுங்கள். ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய ரிக்கிஷி இப்போ வரைக்கும் கரண்டாக ராக்கோடைய ஃபேஸ் டர்ன் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய டெபியூட் ரால நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டர்னுக்கான சைனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு. கன்க்ளூடில் ஃபேஸ் டர்ன் தான் பண்ணியிருக்காருன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் ரிக்கிஷி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டட் ரிக்கிஷி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த டாப்ன்ற ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த விஷயங்கள்லாம் நல்லா தான் இருந்துருந்துச்சு, பட் இருந்தாலும் இதுதான் பெர்ஃபெக்டான டர்ன். ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஹீல் டர்ன் பண்ண வேண்டியதுன்றது ரிக்கிஷி சொல்லியிருக்காரு. உல்லா ஃபாலான்ற ஒரு விஷயம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய லெவலில் அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த லெவலுக்கு வருமானதை. பட் இருந்தாலும் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸான நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஃபாதர், அது மட்டும் இல்லாமல் அங்கிள் சிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெகசியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனது ரோமன் ரெயின்ஸ் ஜிம்முஸ்ன்றத கிரெடிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாலையோட லெகசி இந்த லெவலுக்கு இருக்கும்ன்றதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ப்ரௌடு தான்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிக்கிஷி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரிக்கிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்ததில் இருந்திருந்தாலும் இதுதான் வந்து சரியான டைம், இந்த இடத்துல தான் வந்து ராக்கை வந்து ஹீலாக காட்டியிருக்கணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராக் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்ப வச்சிருக்கலாம். இது திரும்ப வச்சுட்டு இவங்களுக்கான மேட்ச் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியாலாம் வச்சிருக்கலாம்ன்றதை ரிக்கிஷி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் டபிள்யூ நினச்சிருந்தா பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ராக்கோடைய ரெசில்மேனியா அப்பியரன்ஸ் வச்சு தான் வந்து டபிள்யூ இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க போல. ஸோ ராக் வந்து ரெசில்மேனியா வரமாட்டார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் டர்ன் மாதிரி சைனை காட்டியிருக்காங்கன்றதை நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துங்கன்னே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க.